தொழில் வளர்ச்சியிலேருந்து அப்துல் ரஹீம் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு அருமையான மனிதரை சந்திக்க வந்திருக்கோம் தஞ்சாவூரில். தஞ்சாவூர்னா சொல்லுவானாங்க எல்லாமே ஃபேமஸ்ன்னுவாங்க. அப்படிப்பட்ட தஞ்சாவூருக்கு பெரிய கோயில் ஃபேமஸ், எல்லாமே ஃபேமஸ்ஸு. அது மட்டுமா இங்கே ரிச் டேடுன்னு சொல்லி ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க ரிச் டேடுனாலே சந்தோஷங்க. அப்பா பிடிக்காம இருக்குமா? அப்படி ஒரு அப்பா பிடிக்கிறதுல தன்னோட அப்பா மாதிரி ஒரு இது மாதிரி ப்ராடக்ட்டை கூட ரிச் டேடுன்னு வச்சு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு எல்லா மக்கள்கிட்டே குழந்தைங்க நல்லது கொடுத்து இன்றைக்கி அவ்வளோ செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் சார், எப்படி சேர்க்குறீங்க? நல்லா இருக்கும் சார். ரிச் டேட் எப்படி நேம் வந்தது? சார், ரிச் டேடுங்கிறது ஒரு ரிச் டேட் போர் டேட் புக்கு ஒன்று இருக்குது. ஸோ அதை படித்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அதுவே ஒரு இதுவாக என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு வச்சுட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டேட் மேலே பிரியும்? பொதுவாக அப்பாவை பிடிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா என்ன ஒன்றுனா நமக்கு ஒரு அவங்க சொல்கிற கண்டிக்கிறப்ப நமக்கு பிடிக்காது. ஆனால் அது நமக்கு நம்ம அப்பா வரப்ப அது என்னன்னு தெரியும். ஸோ அதுதான் அனுபவிச்சா தெரியும். ஆமாம். அப்படிக்கு உங்களோட குவாலிட்டி பிஸ்கெட் அதை சொல்லுறத அந்த சாப்பிட்டு ருசியாக தான் அதோட பேர் நல்லா தெரியுது. நல்ல ஒரு பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்குது. உங்கள் பிஸ்கெட்டை பற்றி இந்த உயிரோட்டத்தை சொல்லுங்கள் சார். இது வந்து சார், இன்றைக்கி மக்கள் வந்து நல்லதை கொடுத்தா வாங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி நீட்ஸ் அதிகமாக இருக்குது ஹெல்த்தி ஃபுட்டுக்கு. ஆனால் வந்து கம்பெனிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி இல்லை. இந்த மாதிரி ஹெல்த் ப்ராடக்ட் இல்லை. ஸோ அது நம்ம